ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கக்கூடிய ப்ரூச் டிசைன் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட் பீட். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்துடுச்சு, நிறைய கலர் வந்துடுச்சு இந்த டேப்லெட் பீட்டில். ஆனால் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இதில் கோல்டன் கலர் டேப்லெட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரு பீடை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதுக்கான வீடியோவை வந்து நம்மளுடைய பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் டேப்லெட் பீடை ஸ்டிச் பண்ணிவிட்டேன். எனக்கு ஃப்ளவருக்கு வந்து ஸ்டெம் வேணும். அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா டியூப் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 இன்ச்சு டியூப் பீடு. நான் இந்த டியூப் பீடு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி பீடுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ நீடில் இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 2 ஸ்டெம்ஸுக்கு வந்து நான் டியூப் பீட் ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டேப்லெட் பீடில் மேலே இருக்கக்கூடிய ஹோல்ஸை வந்து நான் மறைக்கிறதுக்காக பீட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 mm பீடு. இதில் வந்து 1 mm 2 mm 3 mm அப்படின்னு சொல்லிட்டு 8 mm வரையும் இருக்குது. நம்ம 8 mm வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் நான் வந்து 4 mm பீட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு நான் பீட்ஸை யூஸ் பண்ணி. இப்போ நான் ஃப்ளவர் ஷேப்புக்கு என்ன யூஸ் பண்ணுற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 5 பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் வந்து குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய சீக்வன்ஸ், அதாவது நம்ம வந்து சமிக்கின்னு நம்ம சொல்லுவோம், அது யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 பெட்டல் சீக்வன்ஸ், குட்டி குட்டி சீக்வன்ஸ், சுகர் பீட்ஸ் நான் யூஸ் பண்ணி லைட்டாக நான் ஃப்ளவர் ஸ்ட்ரக்சரை நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஹோல்ஸையும் நான் மறைக்கணும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா அதே 4 mm பீட்ஸை நான் யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3 பீட்ஸை யூஸ் பண்ணி நான் கீழே இருக்கக்கூடிய டேப்லெட் பீடோட ஹோலையும் நான் மறைச்சாச்சு. இன்னும் ஒரு சைடில் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகலை. அந்த ஏரியாவுக்கும் நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ஹைட் பண்ணிட்டேன், பிளேஸை வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, ஓரளவு எனக்கு ஃப்ளவர் ஸ்ட்ரக்சர் கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்டெம்முக்கு பின்னாடி லீஃப் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதனால ரவுண்டு சீக்வன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ரவுண்டு சீக்வன்ஸை நான் 2ஆ மடித்து பாருங்க, இப்படிதான் 2ஆ மடித்து நான் லீஃப் ஸ்ட்ரக்சர் நான் கொண்டு வந்துட்டேன். அதில் இருக்கக்கூடிய ஹோல்ஸை மறைக்கிறதுக்காக டியூப் பீடுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுலேயே குட்டி குட்டிஸாக வருது, அதை நம்ம கட் பீட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதை வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்க, மேலே ஒன்று கீழே ஒன்று, அதே மாதிரி இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய கேப்பை மறைக்கிறதுக்கும் அந்த இடத்துலையும் 3 சீக்வன்ஸை வச்சு நான் லீஃப் ஷேப்பில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னுடைய ஃபைனல் ஸ்ட்ரக்சர் இப்போ வந்துடுது பாருங்க, இதுதான் என்னுடைய ஃபைனல் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரூச்சஸ் டிசைன்ஸ் வந்து நம்ம பேஜில் போடலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.